Best on-screen pair for Satyaraj sir. Kushbu ma'am, Meena ma'am, Bhanupriya ma'am. Bhanupriya. இது நானே போச்சு போச்சு மாட்டினேன். இது ஊரே சொல்லு சார். ஊரே சொல்றா. Quick choice. கஷ்டமான தான். கவுண்டமணி சத்யராஜ், மணிவண்ணன் சத்யராஜ். சிமிலாரிட்டி ரெண்டு பேர்த்துக்கிட்ட காமெடி சென்ஸ் இருக்கு. மணிவண்ணன் சார் கிட்ட டயலாக் எழுதுற சென்ஸ் இருக்கு. கவுண்டமணி சார் கிட்ட மாடுலேஷன் சென்ஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் கவுண்டர் மணி தானே கவுண்டர் மணி ஆயிடுச்சு. சார் ஒரு சீக்ரெட்டான क्वेश्चन. Have you ever fell in love with a co-star? Of course. With all the co-stars. உங்களோட பையனா நடிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு இந்த ஆக்டர் அப்படின்னா யாரை சொல்வீங்க? அது கண்டிப்பா சிபி தான். டாட்டரா பண்ணனும்னா நயன்தாரா. பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் ஃபார் சத்யராஜ் சார். குஷ்பு மேம், மீனா மேம், பானுப்ரியா மேம். பானுப்ரியா. இது நானே போச்சு போச்சு மாட்டினேன். இது ஊரே சொல்லு சார். ஊரே சொல்றா. குவிக் சாய்ஸ். கஷ்டமான தான். கவுண்டமணி சத்யராஜ், மணிவண்ணன் சத்யராஜ். ஐயோ, இரண்டு கண்களில் எந்த கண்ணை சிறந்த கண்ணு சொல்றேன். ரெண்டு பேரும் அவருக்கு ரொம்ப பிடிச்சாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஏன்னா அவங்கள பத்தி அவ்வளவு கதை சொல்லியிருக்காரு கிட்ட. அந்த கதையெல்லாம் படம் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். உள்ளது உள்ளபடி எடுத்தா. ஓகே, சோ சிம்பிளா ஒன்னு சொல்லணும்னா ஒரு சிமிலாரிட்டி ஒரு டிஃபரன்ஸ். சிமிலாரிட்டி ரெண்டு பேர்த்துக்கிட்ட காமெடி சென்ஸ் இருக்கு. மணிவண்ணன் சார் கிட்ட டயலாக் எழுதுற சென்ஸ் இருக்கு அதிகமா. கவுண்டமணி சார் கிட்ட மாடுலேஷன் சென்ஸ் அதிகமா இருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் டயலாக் ஒன்று வரும்போது சேவ் பண்ணி கூட்டுவாரு. உள்ளத்தை எழுதார சொல்லுவாரு. ஆமா, வாட்டடா வச்ச மாதிரி ஸ்பான்டானிட்டிங்கிறது கவுண்டர். அதனால தான் கவுண்டர் மணி தானே கவுண்டர் மணி ஆயிடுச்சு. எது சொன்னாலும் கவுண்டர் சொல்லுவாருங்கிறதா. வெல் சார். ஒன் திங் யூ ஆர் ஸ்டில் லேர்னிங் அபவுட் சினிமா அப்படின்னா என்னவா இருக்கும்? சக்சஸ் தான். Have you ever been late to set sir? லேட்டா போய் ஐயோ பயங்கரமா எம்பாரசிங்கா ஒன்னு நடந்திருக்கா? இந்த நடந்ததே இல்ல. நடந்ததே இல்ல. அது காரணம் ஸ்டார்டிங்கே 4 படம் சிவாஜி சார் ஒன்று நடிச்சிட்டேன். சீக்கிரம் வரதா நமக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா அவர் வந்துட்டாரு, அவர் வச்சு ஷார்ட் எடுத்து ஆகணும். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டா வருவார். கொஞ்சம் அப்படி இப்படி வாங்க சார், என்ன பண்றது? இல்ல சார், எனக்கு வந்து ரெடியாயே சார். அந்த காலத்துலயாவது அவுட்டோர் போனா ஆலமரத்துக்கடியில புளிய மரத்துக்கடியில உட்காந்துருக்கணும். இப்ப கேரவன் இருக்குது, ஒழுங்கா போக வேண்டியதானே. அப்பவே எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துரும். அது நிறைய என்னுடைய 4வது படத்து அதே ஒரு ஷார்ட் எடுக்கலனாலும் டென்ஷன் ஆக மாட்டேன். டென்ஷன் ஆக மாட்டேன். நான் போய் 12 போய் சார் சாரி கொஞ்சம் லேட்டானு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் வந்துட்டேன், நான் நடிக்கணும்னு வந்துட்டேன், அவ்வளோதான். நீங்கள் 6 மணிக்கு கூப்பிட்டு இன்னைக்கு இல்லைன்னாலும் நான் அப்படியே தான் போவேன். என்ன சார் இப்படி அநியாயத்துக்கு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்துடுவேன். என்ன, நான் கேரவனுக்குள்ளேயே நடப்பேன். உண்டியல்ல காசு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நைட் படுக்கிறதுக்குள்ள 2 மணி நேரம் தேத்துருவேன். சார் ஒரு சீக்ரெட்டான क्वेश्चन. Have you ever fell in love with a co-star? Of course. Of course. With all the co-stars. என்ன சொல்றீங்க? Such a lovely person. யாரு என்னெல்லாம் ஒருத்தர் தான பிரச்சனை. இப்படி சொல்லிட்டா சார் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க சார் உங்க ஆக்டரை நீங்க. இல்ல, நமக்கு ஒரு விஷயம் பண்ணாம இருக்கணும். நீங்க கேட்கிற ஒரு விஷயத்துக்கு கோச்சுக்கவும் கூடாது, ஜாலியாம இருக்கணும். அதே சமயத்துல நானும் மாட்டிக்க கூடாது. அதே சமயத்துல உண்மையை சொல்லணும். இதுலயே மாட்டிக்குவேன். உண்மையை சொல்லி இதுலயே மாட்டிக்குவேன். பானுப்ரியான்னு சொன்னோடனே நாளைக்கு குஷ்பு மீனா பார்த்தாங்கன்னா one person you are still very scared of அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க? அப்படி பயப்படுற மாதிரி யாருமே இல்லையே. அதுதான் எனக்கு இனிமே பயந்தாதான் உண்டு. இனிமே பயந்தாதான் உண்டு. ஆஸ் இட் இஸ் ஸ்டில் ஸ்கேர்ட். அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ சிவாஜி சாரோட நடிக்க போயில அப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா நம்ம காலேஜில் ஸ்க்ரீனில் பார்த்த இப்போ பாப்புலாரிட்டி வச்சு பயம் வராது. இப்போ வந்து இப்போ நம்மளை விட பல கோடிகள் அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகர்கள் கூட நடிக்கிறதுல பயம் வராது. பட் சிவாஜி சாருங்கிறது ஒரு ஒரு மிரட்டலான நடிப்பு இல்லை. நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் உட்காந்து பார்த்தவர் கூட போய் நம்ம நடிக்கிற மாதிரி கொஞ்சம் திக்குன்ட்டு இருந்தது. அது ஒரு ஷாட்லேயே சரியாக போயிடுச்சு. அவர் ரொம்ப ரொம்ப ஜாலியாக பழகுவார். பர்சனல் லைஃப்ல வந்து பயங்கர கிண்டல் கேலி. நீங்க சொன்ன அந்த கண்டென்ட் சரியான கண்டென்ட். நான் எல்லாருக்கும் சொல்லி பேச ஆரம்பிச்சாலே ஜோக்கு தான். இவர் சொன்ன கதையை வச்சு நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியிலே அந்த அளவுக்கு இவர் எனக்கு கதை சொல்லியிருக்காரு. என்ன வெளியே சொல்ல முடியாது. அதான் உங்களோட பையனா நடிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு இந்த ஆக்டர் அப்படின்னா யாரை சொல்வீங்க? அது கண்டிப்பா சிபி தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பாடி லாங்குவேஜ், மேனரிசம், நடக்கிறது, உட்கார்றதெல்லாம் இப்போ பிரபு சார் வந்து சிவாஜி சார் மாதிரி வேணும்னே பண்றது இல்லை.
அவரு சிவாஜி சார் சன்னா இருக்கிறங்காட்டி அப்படி இருக்காரு. அப்படித்தான் நம்ம இல்லை நான் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். சிபி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. 2009லேயே இருக்கு. 2008லேயே நான் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு. அப்போ சிபிக்காக நான் பண்ண கதை அது. அப்போ நானும் சிபி அடிக்கடி மீட் பண்ணுவோம். பார்க்கும்போது என்ன அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. எதை பேசினாலும் அதே மாதிரி இருக்கு. ஏன்னா வாக்குலேருந்து எதுவுமே மாறாது. டாட்டரா பண்ணணும்னா இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல ஒரு ஆக்டர் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க இந்த பொண்ணு. நயன்தாரா ஓ அவங்க வாவ்! ராஜாராணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்ததுல்ல இல்லையா? மறக்கவே முடியாது. சத்யராஜ் சார் டிரெக்டர்ஸ் கிட்ட பார்க்குற முதல் குவாலிட்டி. நிறைய பேர்கிட்ட ஆக்டிங் குவாலிட்டி தான். என்ன கதை சொல்லலையே அவங்க முகத்தை பார்க்கல. சில பேர் வந்து இல்ல சார் எனக்கு சரியா கதை சொல்ல வராது. இப்ப இவரு மணிவண்ணன் சாரு, பி வாசு சாரு, எஸ்ஜே சூர்யா இசை படத்துல நடிச்சேன். சோஃபா மேல ஏறிட்டார் சார். அது மாதிரி அவங்க கிட்ட அவங்க அவங்களுடைய இப்ப இவருடைய ஆக்டிங் டேலண்ட் வந்து நாங்க தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் கதை சொல்லல, இவர் முகத்தை இவர் பார்க்க மாட்டார் இல்லையா? இங்க இருந்து எடுத்தோம்னாலே போதும். அது மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வந்து அந்த ஃபீல் பண்ணி கதை சொல்ல ஆர் சுந்தரராஜன் சார் எல்லாம் வந்து பிரமாதமா அங்க கதை சொல்லலையே ஆக்டிங் கத்துக்கலாம். தேங்க் யூ so much for your Thank time. you. ரொம்ப Thank you. நன்றி. தேங்க் யூ.